புண்ணியங்கள் அப்படின்னா, இந்த கைகளாலே புண்ணியம் செய்தவர்கள், பல காலம் அன்னதானம் செய்கிறவங்க, அவங்களுக்கு இந்த கையில் புண்ணியம் இருக்குமா? அவங்க தொட்டா தேய்ச்சி விட்டா சரியாகலாம். அப்படி தொட்டுக்கிட்டு மந்திரம் சொல்கிறாங்க, நிறைய மந்திரத்தை ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்கள தொட்டுக்கிட்டு மந்திரத்தை ஜெபிச்சாங்கன்னா சரியாகலாம். நல்லா கவனிங்க, லாம் தான் போடுறேன் நான். இங்கே கேரண்டி வாரண்டி இதெல்லாம் நான் தரல. தொட்டால் சரியாகலாம். ஏன் அந்த கேரண்டி வாரண்டி இல்லைன்னா, 2 விஷயம். அவங்களுக்கு காசு செலவு பண்ணி சரியாக வேண்டிய கர்மாவா, அல்லது இந்த மாதிரி எங்கேயோ சில பேர்கிட்ட ஆசீர்வாதம் புண்ணியெல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னா, அதனுடைய பலனாக இவங்க தொட்டோன்னே சரியாகலான்றது விதியா அப்படின்னு 2 இருக்கு இல்லையா? ஆக 2வது விதி இருந்ததுன்னா தொட்டால் சரியாகும். இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னாக்கா, அந்த மருத்துவமாக சொல்லுவாங்க. 2மே இல்லைன்னா அவங்க காலத்துக்கு மருந்து மாத்திரையாகவே ஓடணும், சரியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் கூட போகலாம். புரியுதுங்களா? ஆக இந்த மந்திரம் ஏதோ நிறைய மந்திரங்கள் இருக்குது. தன்வந்திரி மந்திரம் இருக்க மாதிரி நோய் நொடியெல்லாம் தீர்க்கறதுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது, பாடல்கள் இருக்குது. இந்த மாதிரியான பாடல்களை தெரிஞ்சவங்க அதை பாடி 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 சித்தியானவங்க. இப்போ ஒரு நாங்கள் தன்வந்திரி யாகம் பண்ணுறோம், நிறைய பண்ணியிருக்கிறேன் நான். தன்வந்திரி யாகம்னு சொல்லிட்டு வியாதி சரியானதில் ஆக்கிறதுக்கு. அப்போது ஒரு 10 யாகம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், 108 ஆகுதி போட்டு தன்வந்திரி யாகம் பண்ணுறேன் அப்படின்னா, 10 யாகம் பண்ணியிருந்தேன்னா அது என்ன ஆயிருக்கும்? 1008 ஆயிருக்கும். நான் 100 யாகம் பண்ணியிருந்தேன்னா அது 10,008 ஆயிருக்கும் மந்திரம். கரெக்டாக 10,008 மந்திரம் சொல்லியிருக்கிறோம் நம்ம. இது இல்லாமல் தனியாக நான் ஜெபிச்சிருக்கேன் அப்படின்னா, லட்சம், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், கோடின்னு இருக்குது. லட்சத்தை தாண்டி இருந்தாலுமே சித்தி ஆகிடுங்க. சித்தியானவங்க தொட்டாங்கன்னா சரியாகுங்க. இவ்வளோதான் விஷயம். யார் தொட்டாலும் ஆகுன்றது, யார் தொட்டாலும் ஆகாதுன்னு 2த்துக்குமே நான் வரல. சில பேர் தொட்டால் சரியாகலாம், சில பேர் தொட்டால் இதாகலாம். இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒரு ஓனர் இருக்கார், ஒரு ஃபார்மசிஸ்ட் இருக்கார். கஸ்டமர் ஒருத்தர் வராரு, மருந்து கேட்குறாரு. ஓனர் இல்லை அந்த நேரத்தில், அதனால் ஃபார்மசிஸ்ட்கிட்ட மருந்து வாங்குறாரு. சேல்ஸ்மேன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஃபார்மசிஸ்ட்னு வச்சுக்கோங்க. அப்படி மருந்து வாங்குறாரு. அந்த ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தரமான சிப்லோ, கிளாக்ஸோ, ரேன்பக்ஸ் இந்த மாதிரியான பிராண்டட் கம்பெனியோட மாத்திரைங்களை கட் பண்ணி கொடுத்து, இதை 2 சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டா சரியாகும்னு சொல்கிறார். அவரும் காசு கொடுத்து வாங்கி போகிறார், சாப்பிட்றாரு, சரியாகலை. என்னாச்சு? சரியாகலை. ஒரு நாள் 2 நாள் பொறுத்து